வணக்கம் மாணவர்களே. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு பாடம் 8 நோய் தடைக்காப்பியல். இந்த பாடத்தில் நம்ம முதல் பகுதியில் ஒரு நாட்டில் ஒரு இராணுவம் எவ்வாறு எதிரி நாடுகளிடமிருந்து அந்நாட்டை காக்கிறதோ அதற்போல் நம்முடைய உடலில் காணப்படக்கூடிய அந்த இரத்த வெள்ளையணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பில் ஏற்படக்கூடிய செல்கள் நம்ம உடலை நோய் கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கிறது அப்படின்றத அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பகுதியில் நம்ம எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிணநீரிய உறுப்புக்கள் லிம்பாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இரண்டாவதாக நோய் தடைக்காப்பில் ஈடுபடக்கூடிய செல்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நிணநீரிய உறுப்புக்கள் லிம்பாய்டு ஆர்கன்ஸ். நமது உடலில் நிறைய மண்டலங்கள் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அதில் முக்கியமான ஒரு மண்டலம் என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படின்றத இந்த பாட ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புக்கள் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அமைப்பு அடிப்படையிலையும் சரி அல்லது பணி அடிப்படையிலையும் சரி அது வேறுபட்ட ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத பண்புகளை உடையதாக இருக்குது. அந்த மாதிரியான உறுப்புக்கள் என்ன மாதிரியான பணிகளை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, இரத்த வெள்ளையணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிம்போசைட்டுகளினுடைய தோற்றம், அதனுடைய உற்பத்தி, அதுக்கப்புறம் அதோடைய முதிர்ச்சி அடைய செய்தல், அதுக்கப்புறம் அது எவ்வாறு நோய் கிருமிகளை எதிர்க்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கறது. இந்த பணிகளை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போது நம்ம இந்த நிணநீரிய உறுப்புக்கள் அப்படின்றத இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது லிம்பாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்றத ரெண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு என்ன அப்படின்னா முதல் நிலை நிணநீரிய உறுப்புக்கள் அல்லது மைய நிணநீரிய உறுப்புக்கள் அப்படின்ட்டு பிரிக்கலாம். இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்புக்கள் அல்லது வெளியமைவு நிணநீரிய உறுப்புக்கள் அப்படின்ட்டு பிரிக்கலாம். அது என்ன முதல் நிலை அல்லது மைய நிணநீரிய உறுப்புக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நமது நோய் தடைக்காப்பு மண்டலம் எவ்வாறு செயல்படணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கக்கூடிய செல்களையுடைய உறுப்புக்கள் உள்ள இடம்தான் முதல் நிலை நிணநீரிய உறுப்புக்கள். இது வேறு பெயர் என்ன அப்படின்னா மைய நிணநீரிய உறுப்புக்கள் அப்படின்ட்டு பேர், அதாவது சென்ட்ரல் லிம்பாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்ட்டு பேர். ஏன் இதை அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம உடலினுடைய மையப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இத்தகைய உறுப்புக்கள் எல்லாம் அமைந்திருக்கும். எடுத்துக்காட்டுகளாக தைமஸ், அதே மாதிரி பாலூட்டிகளில் எலும்பு மஜ்ஜை, பறவைகளில் ஃபெப்சேரியஸ் பை, இவையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முதல் நிலை நிணநீரிய உறுப்புக்கள் அப்படின்ட்டு பேர். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது வெளியமைவு நிணநீரிய உறுப்புக்கள் இல்லைன்னா இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்புக்கள் அப்படின்றத பார்க்குறோம். இதை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உடலினுடைய வெளிப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அமைந்து காணப்படக்கூடிய உறுப்புக்களாக அமைந்திருக்கிறது. இதுக்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிணநீர் முடிச்சுக்கள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பெயர் திட்டுக்கள், இது சிறுகுடலில் பார்த்தோம் அப்படின்னா காணப்படக்கூடியது. அப்புறம் இன்னும் சில உறுப்புகள், அதெல்லாம் நம்ம தெளிவாக இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிணநீரிய உறுப்புக்களை இரண்டு பெரும் பிரிவுகளாக நம்ம பிரிச்சிருக்கிறாங்க. முதல் நிலை நிணநீரிய உறுப்புக்கள், இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்புக்கள் அப்படின்ட்டு பிரிச்சிருக்கிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா முதல் நிலை நிணநீரிய உறுப்புக்கள் அதில் என்ன இருக்குது, அதனுடைய பணிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல் நிலை நிணநீரிய உறுப்புக்கள் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது மைய நிணநீரிய உறுப்புக்கள், பிரைமரி ஆர் சென்ட்ரல் லிம்பாய்டு ஆர்கன்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முதல்நிலை நிணநீரிய உறுப்புக்களை பொறுத்தவரையும் அதனுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நோய் தடைக்காப்பில் ஈடுபடக்கூடிய அந்த இரத்த வெள்ளையணுக்களில் இருக்கக்கூடிய செல்களை அந்த உறுப்புகளுக்கு வரவழைத்து அதுக்கான பயிற்சியை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய அந்த பணியை தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த முதல்நிலை நிணநீரிய உறுப்புக்கள் பார்த்தோம் அப்படின்னா செய்கிறது. அதாவது நோய் எதிர்ப்பு எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்றத அந்த நிணநீரிய உறுப்புக்களில் உள்ள செல்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான மண்டலம் பார்த்தோம் அப்படின்னா கற்றுக் கொடுக்கக்கூடிய பணியை செய்கிறது. நம்ம நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இராணுவம் அப்படின்றது இருக்குது. இப்போ இராணுவத்திற்கு ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த பணியில் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்போது அந்த இராணுவ பணிக்கு தேவையான ஆட்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்வு மூலமாக தேர்வு செய்கிறாங்க. அவங்களை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வாறெல்லாம் அயல்நாட்டு படை வீரர்களை எதிர்க்கணும் அப்படின்றத பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க, பயிற்சி அளிக்கிறாங்க. அப்போ அதை தான் இங்கே முதல்நிலை உறுப்புகளுக்கு நம்ம எடுத்துக்காட்டுகளாக சொல்கிறோம். நம்ம இராணுவ வீரர்களை தேர்வு செய்து அவர்களை ஒரு முழு திறன் படைத்த இராணுவ வீரர்களாக மாற்றுவது எவ்வாறு நடைமுறையில் இருக்கிறதோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல்நிலை நிணநீரிய உறுப்புகள் நம்ம செல்களை என்ன பண்ணுது அப்படின்னா நோய் எதிர்ப்புக்கு எதிராக பார்த்தோம் பயிற்சி பெற்ற செல்களாக பார்த்தோம் அப்படின்னா மாற்றக்கூடிய பணி செய்கிறது. இந்த நிணநீரிய உறுப்புகள்
இதை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு தடைக்காப்பு பெற்ற அந்த லிம்போசைட்டுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 இடங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முதிர்ச்சி பெறுகிறது. அதை முதிர்ச்சி பெறக்கூடிய இடத்தை பொறுத்து வந்து அது பெயரிட்டு அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. முக்கியமாக 2 வகையான லிம்போசைட்டுகள் வந்து ரத்தத்தில் இருக்குது, ரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்பர் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா டி லிம்போசைட்டுகள், இன்னொன்று பி லிம்போசைட்டுகள். ஸோ டி லிம்போசைட் அப்படின்றதுக்கு வந்து தைமஸ் டிபெண்ட் லிம்போசைட், அதாவது தைமஸை சார்ந்து முதிர்ச்சி பெறக்கூடிய லிம்போசைட்டுகள் அப்படின்ட்டு பெயர் உண்டு. ஏன் அப்படின்னா வந்து அது முதல்நிலை நிணநீரிய உறுப்பான தைமஸில் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து முதிர்ச்சி பெறுவதால் அதை ஷார்ட் ஃபார்மில் டி லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பி லிம்போசைட், அதாவது போன் மேரோ டிபெண்ட் லிம்போசைட், இல்லைனா வந்து பர்சா ஃபெப்ரிசியஸ் டிபெண்ட் லிம்போசைட் அப்படின்ட்டு பேர் உண்டு. ஸோ இது வந்து எலும்பு மஜ்ஜையில் முதிர்ச்சி பெறுவதால் அங்கே வந்து தடைக்காப்பு திறனை கற்றுக்கிறதால இதுக்கு பேர் வந்து பி லிம்போசைட் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். முதல்ல பார்க்கக்கூடிய நிணநீரிய உறுப்பு தைமஸ். ஸோ இதனுடைய வெளி அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 2 கதுப்புக்களை உடைய ஒரு அமைப்பாக வந்து இருக்குது. இதனுடைய அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய மார்பெலும்புக்கு பின்பகுதியில் இதயத்தினுடைய மேற்புற பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லொக்கேட் ஆகிருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதனுடைய உள் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தைமஸை பொறுத்தவரையும் 2 கதுப்புக்களாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு கதுப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன மீச்சிறு கதுப்புகளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவையெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த தைமஸினுடைய மீச்சிறு கதுப்புக்கள் வந்து பார்த்தோம்னா நமக்கு ட்ராபகுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தடுப்புச்சுவர், அதாவது இணைப்பு திசுவாலான ஒரு தடுப்புச்சுவரால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பல பகுதிகளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய அந்த டயக்ராமை பார்க்கும்போது நமக்கு அதில் தெளிவாக தெரியும் அது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு தடுப்புச்சுவரால் அப்படின்றது. ஸோ அதில் தடுப்புச்சுவரால் பிரிக்கப்பட்ட அந்த பகுதியை வந்து நமக்கு தைமஸினுடைய உட்புற பகுதியில் 2 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். ஸோ வெளிப்புற பகுதியை வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு நம்ம பிரிப்போம், உட்புற பகுதியை வந்து நமக்கு மெடுல்லா அப்படின்னு பிரிப்போம். ஸோ இந்த கார்டெக்ஸ் பகுதியில் என்ன செல்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு முதிர்ச்சி அடைந்த லிம்போசைட்டுகள். இது தைமஸ் அப்படின்றதால இங்கே என்ன லிம்போசைட் இருக்கும் அப்படின்னா டி லிம்போசைட்டுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காணப்படும். அதாவது முதிர்ச்சி அடைந்த டி லிம்போசைட்டுகள் வந்து அதிக அளவில் அங்கே காணப்படும். மெடுல்லா பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது மெடுல்லா அப்படின்றது மையப்பகுதி. அந்த பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு முதிர்ச்சி அடையாத குறைவான அளவில் காணப்படக்கூடிய லிம்போசைட்டுகள் வந்து காணப்படும். அதாவது உட்புறத்தில் முதிர்ச்சி அடைய என்ன ஆகுது அப்படின்னா வந்து வெளிப்புறத்துக்கு போயிடுது. அங்கேருந்து வளர்ச்சி அடைஞ்சு கார்டெக்ஸ் பகுதிக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து தள்ளப்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த தைமஸ் உள்ளார வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் அது வந்து அதுக்கு பேர் வந்து தைமோசின் அப்படின்னு பேர். அது என்ன பணியை செய்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த டி லிம்போசைட்டுகள் இருக்கு இல்லையா மெடுல்லா பகுதியில் அது வந்து முதிர்ச்சி அடையாத நிலையில் இருக்கும், இளம் நிலையில். ஸோ அப்போ அந்த தைமஸ் ஹார்மோனுடைய செயல்பாடுகளால் அது என்ன ஆகுது அப்படின்னா வந்து முதிர்ச்சி அடைந்து அந்த கார்டெக்ஸ் பகுதிக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து தள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தைமஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எப்பொழுது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிறந்த குழந்தையிலிருந்து ஓரளவுக்கு அந்த விடலை பருவம் எய்தக்கூடிய நிலை வரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு 13 வயது தொடங்கும்போது அடலோசன்ஸ் ஏஜ் கடக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு அந்த தைமஸ் அப்படின்ற சுரப்பி வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய ஆரம்பிக்குது. அப்போ அது இருந்த இடத்துல ஃபுல்லாக வந்து அடிப்போஸ் திசுக்கள், அதாவது கொழுப்பால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மூடப்படுகிறது. அதாவது நல்ல வளர்ச்சியடைந்த மனிதர்களில் வந்து முழுமையாக வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து அந்த பகுதிகள் மூடிடும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது எலும்பு மஜ்ஜை. ஸோ இதனுடைய மையப்பகுதியில் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காணப்படும். ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலும்பு மஜ்ஜை அப்படின்ட்டு பேர். ஸோ இங்கே தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இரத்தத்தினை உருவாக்கக்கூடிய செல்கள், அதாவது தண்டு செல்கள் அப்படின்ட்டு பேர், ஸ்டெம் செல்ஸ் அப்படின்ட்டு பேர். இந்த ஸ்டெம் செல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அனைத்து விதமான இரத்த செல்களையும் வந்து உருவாக்கக்கூடியது. இங்கே தான் வந்து நமக்கு ரத்தம் அப்படின்ற அந்த ரத்தத்தில் காணப்படக்கூடிய செல்கள் வந்து உருவாகக்கூடிய நிலையை வந்து அடையும். ஸோ அப்போ இதிலிருந்து உருவாகக்கூடிய லிம்போசைட் வந்து இங்கேயே முதிர்ச்சி அடைவதால் அதுக்கு பேர் வந்து பி லிம்போசைட் அப்படின்ட்டு பெயர் உண்டு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நிணநீரிய உறுப்பு என்ன அப்படின்னா வந்து பர்சா ஆஃப் ஃபெப்ரிசியஸ். ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து பறவைகளில் வந்து காணப்படக்கூடிய ஒரு முதல்நிலை நிணநீரிய உறுப்பு. இதனுடைய அமைவிடம் எங்கே இருக்கும்னா அதனுடைய பொதுப்புழை, கழிவு நீக்க துளை இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேற்புற பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பை மாதிரி வந்து லொக்கேட் ஆகிருக்கக்கூடியது. ஸோ இங்கே வந்து நமக்கு எப்படி எலும்பு மஜ்ஜையில் பி லிம்போசைட் முதிர்ச்சி அடையுதோ அதே மாதிரி பறவைகளில் வந்து அந்த பி லிம்போசைட் முதிர்ச்சி அடையக்கூடிய இடம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா வந்து நம்முடைய பர்சா ஆஃப் ஃபெப்ரிசியஸ் அப்படின்றதுல இருக்கும். ஸோ இது வந்து நம்ம முதல்நிலை நிணநீரிய உறுப்புகள் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்த வகையாக நம்ம 2ஆம் நிலை நிணநீரிய உறுப்புகள்
அல்லது வெளியமைவு நிணநீர் உறுப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் இல்லைனா வந்து பெரிஃபேரல் லிம்பாய்டு ஆர்கன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் வந்து உடலினுடைய வெளிப்பகுதியில் அமைந்திருக்கு. இரண்டாம் நிலையிலான செயல்பாடுகள் ஈடுபடுவதால் இது இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ முதல் நிலை நிணநீரிய உறுப்புகளில் என்ன நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்கோம். அங்கே பயிற்சி பெற்ற செல்கள் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்புகளை வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து என்ட்ரி ஆகுது. ஸோ இங்கே என்ட்ரி ஆன உடனே இதனுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருந்து நோய் கிருமிகளை அதை கண்டுபிடிச்சி அழிக்கக்கூடிய பணி தான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு பணியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து நம்முடைய நாட்டினுடைய பார்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இராணுவ வீரர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதாவது அயல் நாட்டு படை வீரர்கள் நம்ம மேலே தாக்க வரும்பொழுது அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உடனடியாக அவர்களோட போரிட்டு அவர்களை வந்து அப்புறப்படுத்திடுறாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்முடைய வெளிப்புற உடல் அமைப்புகளில் அமைந்து நம்ம உடலை தாக்கக்கூடிய நோய் கிருமிகளை எதிர்த்து போராட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அது அந்த கிருமியை வந்து அங்கேயே அழிக்கக்கூடிய நிலையாக இருக்குது. அப்போது இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்புகளை பொறுத்தவரையும் நோய் கிருமிகளை வந்து பிடிச்சி அதை வச்சுக்கும். ஸோ அப்போது முதிர்ச்சி பெற்ற லிம்போசைட்டுகள் முதல் நிலை நிணநீரிய உறுப்புகளிலிருந்து இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்புகளுக்கு உள்ளே நுழையும் போது அந்த நோய் கிருமியை கண்டுபிடிச்சி அவற்றை அங்கேயே அழிக்குது. இதுதான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு வேலை. இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிணநீர் முடிச்சுக்கள், மால்ட், பால்ட், கால்ட். ஸோ இதில் மால்ட் அப்படின்றது வந்து மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ, கோழைப்படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்கள். பால்ட் அப்படின்றது பிராங்கியல் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ, சுவாச மண்டலம் இருக்கு இல்லையா அங்கே சார்ந்த நிணநீரிய திசுக்கள் வந்து அதை சொல்கிறோம். ஸோ கால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குடல் சார்ந்த நிணநீரிய திசுக்கள். ஸோ கட் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ அப்படின்ட்டு அதுக்கு பெயர் உண்டு. ஸோ இதெல்லாம் இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்குது. ஸோ முதல்ல பார்க்கக்கூடிய நிணநீரிய உறுப்பு லிம்ப் நோடு, அதாவது நிணநீர் முடிச்சுக்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிணநீர் முடிச்சுக்களை பொறுத்தவரையும் இதனுடைய வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது அவரை விதை வடிவத்தில் இருக்குது. இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமது உடலில் திசு இடைவெளிகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடைவெளிகளில் உள்ள நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய பணி தான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு பணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிணநீர் முடிச்சுக்களை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நிணநீர் நாளத்தால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து நிணநீர் மண்டலம் அப்படின்ட்டு பேர். ஸோ இந்த நிணநீர் முடிச்சுக்களை பொறுத்தவரையும் நம்முடைய உடலில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நிணநீர் முடிச்சுக்கள் வந்து பரவி கிடக்கு. ஸோ எங்கெல்லாம் இந்த நிணநீர் முடிச்சுக்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய கழுத்து பகுதியில் இருக்கும், கழுத்தாடை பகுதியில் காணப்படக்கூடியது, கக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்குள் பகுதிகளில் இருக்கும், அப்புறம் தொடை பகுதிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காணப்படக்கூடியது. ஸோ இந்த பகுதிகளெலாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நிணநீரை உள்ளே வரவழைச்சி அதன் மூலமாக இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நிணநீர் மூலமாக வரக்கூடிய நோய் கிருமிகள் நிணநீர் முடிச்சுக்களினுடைய உட்செல் குழாய் வழியாக உள்ள நுழையும். ஸோ அப்படி நுழையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நோய் தடைக்காப்பில் ஈடுபடக்கூடிய செல்களான லிம்போசைட்டுகள், மேக்ரோபேஜ்கள் இவையெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அவற்றை கண்டுபிடித்து அங்கேயே அழித்து அங்கேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அது வெளியேறும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த நோய் கிருமி அழிக்கப்பட்ட நிலையில் எதிர்ப்பொருளோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வெளியேறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்முடைய உள் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ 3 வகையான அமைப்பை இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்டர் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதி வந்து கார்டெக்ஸ் அப்படின்ட்டு பேர், நடுவில் இருக்கக்கூடிய பகுதி பாரா கார்டெக்ஸ் அப்படின்னு பேர், மையத்தில் உள்ள பகுதி மெடுல்லா அப்படின்னு பேர். ஸோ இந்த பகுதிகளில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த நோய் கிருமியை அழிக்கக்கூடிய செல்கள் இருக்கும். ஸோ இந்த 3 பகுதியிலையும் என்னென்ன செல்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது டென்டிரைட்டிக் செல், இது 2 வகைப்படும். ஒன்று வந்து நுண்பை டென்டிரைட்டிக் செல், இன்னொன்று விரல் அமைப்புடைய டென்டிரைட்டிக் செல்கள் அப்படின்ட்டு. இரண்டாவதாக லிம்போசைட், பி லிம்போசைட், டி லிம்போசைட், அப்புறம் மேக்ரோபேஜ்கள் இவையெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கே காணப்படக்கூடியதாக இருக்குது. கார்டெக்ஸ் பகுதியில் என்ன செல்கள் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பி லிம்போசைட்டுகள் அப்படின்றது இருக்கும், விரல் அமைப்புடைய டென்டிரைட்டிக் செல்கள் அப்படின்றது இருக்கும். அடுத்ததாக நடுவில் இருக்கக்கூடிய பகுதி பாரா கார்டெக்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இங்கே என்ன செல்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது டி லிம்போசைட்டுகள் அப்படின்றது காணப்படும். அதுக்கப்புறம் நுண்பை டென்டிரைட்டிக் செல்கள் அப்படின்றதும் காணப்படக்கூடியது. மையப்பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பி லிம்போசைட்டுகள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காணப்படும். ஒரு குறைவான அளவில் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பி செல் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அது பிளாஸ்மா செல்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சில சிறப்பு வாய்ந்த செல்கள் அது பி செல் மூலமாக தான் உருவாக்கப்படுகிறது. அதுதான் ஆன்டிபாடிகள் உற்பத்தியில் நமக்கு ஈடுபடக்கூடியதாக இருக்குது. நிணநீர் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ நிணநீர் அப்படின்றது ஒளி ஊடுருவக்கூடிய நிறமற்ற ஒரு திரவப்பொருள். இது வந்து திரவ வடிவிலான ஒரு இணைப்பு திசு நம்முடைய செல்லினுடைய இடைவெளிகளில் காணப்படும்.
அப்போது அந்த நிணநீர் வந்து நம்ம உடல் முழுவதும் உள்ள நிணநீர் நாளங்கள் வழியாக பாய்ந்து நிணநீர் முடிச்சுக்குள்ளார என்ட்ரி ஆகுது. ஸோ அப்படி உள்ளே நுழையும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகளோடு உள்ளே நுழைஞ்சு இந்த நிணநீர் முடிச்சுக்களில் காணப்படக்கூடிய 3 விதமான பகுதிகள் இருக்கு இல்லையா. நம்பர் 1 வந்து கார்டெக்ஸ், 2வது பாரா கார்டெக்ஸ், 3வது மெடுல்லா. இந்த பகுதிகளெல்லாம் கடந்து வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தடைக்காப்பு திறன் பெற்ற செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நோய் கிருமிகளை அழித்து விடுகிறது. முக்கியமாக மெடுல்லா பகுதிக்கு வரும் பொழுது அங்கே உள்ள பி லிம்போசைட்டுகள் என்ன பண்ணுது அப்படின்னா உடனடியாக பிளாஸ்மா செல்களை உற்பத்தி செய்கிறது. அப்போ அந்த பி லிம்போசைட்டுகளால் உற்பத்தியான பிளாஸ்மா செல்கள் ஆன்டிபாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பொருளை உற்பத்தி செய்யுது. அப்போது அந்த நிணநீர் முடிச்சுக்குள்ளே நுழையக்கூடிய நிணநீர் நோய்க்கிருமியோடு உள்ள நுழைஞ்சி அந்த நோய்க்கிருமி அங்கேயே அழிக்கப்பட்டு நோய்க்கிருமிக்கு எதிரான எதிர்ப்பொருள் ஆன்டிபாடிகள் அப்படின்றது அது உள்ளே உருவாகுது. அது உள்ளே உருவானதோடு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த நிணநீர் வந்து நிணநீர் முடிச்சை விட்டு வெளியேறுகிறது. ஸோ நிணநீர் முடிச்சுக்களினுடைய பணி சிறப்பாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நோய்க்கிருமி நம்மளை தாக்கும் பொழுது அது வந்து ரொம்ப தீவிரமான முறையில் செயல்பட்டு அந்த நோய்க்கிருமிக்கு எதிராக வினைகளை வந்து உருவாக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த நிணநீர் முடிச்சுக்கள் வந்து வீங்கி போயிடும். ஸோ எடுத்துக்காட்டாக நம்ம காதுகளுக்கு கீழே உள்ளது, நம்ம கீழ்த்தாடை பகுதிகளில் உள்ளது, இடுப்பு இணையக்கூடிய அந்த பகுதிகளில் உள்ள நிணநீர் முடிச்சுக்கெல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து வீங்கி போயிடும். ஸோ இது வந்து நம்ம நெறிக்கட்டுறது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த நிணநீர் முடிச்சுக்கள் வந்து நோய்க்கிருமிகளுக்கு எதிராக எவ்வாறு செயலாற்றுகிறது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய நிணநீரிய உறுப்பு பெயர் திட்டுக்கள். ஸோ பெயர் திட்டுக்களை பொறுத்தவரையும் நம்முடைய சிறுகுடலில் வந்து காணப்படக்கூடியது. சிறுகுடலில் குழைப்படலம் இருக்கும். அங்கே குழைப்படலத்தில் சிறு சிறு தொகுப்புகளாக இந்த பெயர் திட்டுக்கள் அப்படின்றது அமைந்திருக்கும். இந்த பெயர் திட்டுக்களினுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உணவு மூலமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த நோய்க்கிருமிகள் எல்லாத்தையும் இங்கே இருக்கக்கூடிய லிம்போசைட்டுகளையோ அல்லது மேக்ரோபேஜுகளையோ அல்லது நோய் தடைக்காப்பில் ஈடுபடக்கூடிய வேறு செல்களையோ பயன்படுத்தி அழிக்கக்கூடியது தான் அதனுடைய பணி. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து டான்சில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்முடைய தொண்டையினுடைய பின்பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அமைந்திருக்கக்கூடியது. இந்த டான்சில்களை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா வந்து நம்முடைய சுவாச குழாய் அல்லது உணவு குழாய் மூலமாக உள்ள நுழையக்கூடிய நோய்க்கிருமிகள் இருக்கு இல்லையா, பாக்டீரியா, வைரஸ், இவையெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எதிர்த்து போரிட்டு அதை வந்து அழிக்கக்கூடிய பணியை வந்து செய்கிறது. நம்ம உடலுக்குள்ளார நுழைய விடாமல் அங்கேயே வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா வந்து எதிர்ப்பொருள் மூலமாக அழிக்கக்கூடிய பணி தான் அதனுடைய பணி. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மண்ணீரல் அப்படின்ற 2ஆம் நிலை நிணநீரிய உறுப்பு. ஸோ மண்ணீரல் வந்து பார்த்தோம்னா நமக்கு எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய உதரவிதானம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த உதரவிதானத்துக்கு பின்பகுதியில் நம்ம குடல் பகுதியை ஒட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மண்ணீரல் அப்படின்றது அமைந்து காணப்படும். இந்த மண்ணீரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறப்பு பண்புடையது. இது வந்து 2 வகையான நோய் தடைக்காப்பிலையும் ஈடுபடும். அதாவது திரவ வழி நோய் தடைக்காப்பிலையும் செல் வழி நோய் தடைக்காப்பிலையும் மண்ணீரல் ஈடுபடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மால்ட், அதாவது மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ, கோழைப்படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்கள். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம உடலில் கோழைப்படலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ சுவாச மண்டல பகுதி, இனப்பெருக்க சிறுநீரக மண்டல பகுதி அல்லது உணவு மண்டல பகுதி, இங்கெல்லாம் கோழைப்படலங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கோழைப்படலங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிறு சிறு திட்டுக்களாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவை அமைந்திருக்கும். ஸோ இதில் வந்து நோய் தடைக்காப்பு திறன் பெற்ற லிம்போசைட்டுகளையோ அல்லது மேக்ரோபேஜ்களையோ கொண்டு அந்த ஆன்டிபாடிகளை உற்பத்தி செஞ்சு அந்த நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய பணி தான் இதனுடைய பணி. அடுத்ததாக உள்ளது வந்து பால்ட், அதாவது பிராங்கை அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ அப்படின்ட்டு பேர். அதாவது சுவாச மண்டலம் சார்ந்த நிணநீரிய திசுக்கள். ஸோ இது வந்து நமக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, டான்சில்கள், அடினாய்டுகள், ஸோ இவையெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட தொடர்புடைய பகுதியில் தான் வந்து அமைந்திருக்கும். ஸோ சுவாசம் மூலமாக வரக்கூடிய நோய் கிருமிகள் அழிப்பது தான் இதனுடைய முக்கியமான பணியாக வந்து இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கால்ட், கட் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ அப்படின்ட்டு பேர். ஸோ இது வந்து குடல் சார்ந்த நிணநீரிய திசுக்கள். ஸோ குடல், சிறுகுடல், பெருகுடல் இந்த பகுதிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நிணநீரிய திசுக்கள் இருந்து உணவு மூலமாக வரக்கூடிய நோய்க்கிருமிகளை அழிக்கக்கூடிய பணியை வந்து செய்கிறது. அடுத்த 2ஆம் நிலை நிணநீரிய உறுப்பு அடினாய்டுகள். ஸோ அடினாய்டுகள் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய நுகர்ச்சி உறுப்பு, அதாவது மூக்கு, அதே மாதிரி நம்முடைய தொண்டை பகுதி. ஸோ அது சேரக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அடினாய்டுகள் அப்படின்றது வந்து காணப்படும். இது வந்து சிறு குழந்தைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து காணப்படும். ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வயது வந்தவர்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதனுடைய வளர்ச்சி வந்து சிறு
சிறுக சிறுக வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அடிநாயுடுகளில் வந்து நோய் தொற்று ஏற்படும் போது அது என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து வீக்கத்தை வந்து உருவாக்கி அந்த வழியை வந்து அடைப்பு ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அறியப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நோய் தடைக்காப்பு மண்டலத்தில் ஈடுபடக்கூடிய செல்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நோய் தடைக்காப்பு மண்டலத்தில் ஈடுபடக்கூடிய செல்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 பணிகள் இருக்குது. முதல் பணி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது புற்றுநோய் கிருமிகள், அதாவது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்களையோ அல்லது புறப்பொருட்களுக்கு எதிராக போரிட்டு வரவிடாமல் தடுக்கிறது. இரண்டாவது வந்து நோய் கிருமிகள், நம்ம உடலை தாக்கி நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய பணி. ஸோ இதுதான் வந்து இந்த நோய் தடைக்காப்பில் ஈடுபடக்கூடிய செல்களுடைய முக்கியமான பணி. ஸோ அப்போ நோய் தடைக்காப்பில் ஈடுபடக்கூடிய செல்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக இது எங்கே உருவாகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது உருவாகக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய எலும்பு மஜ்ஜை. ஸோ எலும்பு மஜ்ஜையில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரத்த செல்கள் அப்படின்றது வந்து உருவாகிறது. அனைத்து விதமான ரத்த செல்களும் அங்கே தான் உருவாகுது. இப்போ ரத்த செல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 விதமான செல்கள் வந்து நம்ம உடலில் காணப்படும். ரத்த சிவப்பணுக்கள், அதாவது ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ரத்த வெள்ளை அணுக்கள், லியூகோசைட்டுக்கள், அதாவது டபிள்யூபிசி, ஒயிட் பிளட் செல்ஸ். மூணாவது வந்து இரத்த தட்டை அணுக்கள், அதாவது பிளேட்லெட் அப்படின்ட்டு 3 வகையான செல்கள் வந்து இரத்த செல்களினுடைய பிரிவுகளாக வந்து இருக்குது. இவையெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து குருதியாக்கம் அப்படின்ற நிகழ்வு மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மூல செல்லிருந்து உருவாகிறது. அந்த மூல செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து பகுதி திறன் பெற்ற தண்டு செல்கள் அப்படின்ட்டு பேர். ஸோ தண்டு செல்கள் 2 வகைகள் உண்டு. முதல் வகை என்ன அப்படின்னா வந்து முழுமை திறன் பெற்ற தண்டு செல்கள். ஸோ அந்த தண்டு செல்கள் வந்து நம்ம உடலினுடைய அனைத்து செல்களையுமே உருவாக்கும். ஆனால் பகுதி திறன் பெற்ற தண்டு செல்கள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட செல்களை மட்டுமா உருவாக்கும். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து நம்ம ரத்த செல்களை சொல்லலாம். ஸோ இந்த செல்கள் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து நம்முடைய எலும்பு மஜ்ஜையில் காணப்படும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பிரிவடைந்து மற்ற செல்களை வந்து உருவாக்குகிறது. நோய் தடைக்காப்பு மண்டலத்தில் காணப்படக்கூடிய செல்கள் என்னென்ன அப்படின்றது இந்த அட்டவணையில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரத்தம் அப்படின்னாலே 2 பகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம். முதல் பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திடப்பகுதி, இன்னொன்று வந்து திரவ பகுதி. ஸோ திரவ பகுதி அப்படின்றது பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். திடப்பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரத்த செல்கள் இதெல்லாம் வந்து காணப்படும். அப்போ அந்த ரத்த செல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல இருக்கக்கூடியது இரத்த சிவப்பணுக்கள். ஸோ ரத்த சிவப்பணுக்களினுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்கும் ரத்தத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4.2 மில்லியன்லேருந்து 6.5 மில்லியன் வரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து இருக்கும். அடுத்ததாக இரத்த வெள்ளை அணுக்கள். இதை வந்து நம்ம 2 வகைகளாக பிரிக்கலாம். துகள்களற்ற இரத்த வெள்ளை அணுக்கள், துகள் உள்ள இரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்ட்டு நம்ம பிரிக்கலாம். அதாவது சைட்டோபிளாசத்தில் துகள் இருந்துச்சுன்னா அது துகள் உள்ளது, துகள் இல்லை அப்படின்னா வந்து துகள் அற்றது அப்படின்ட்டு பேர். ஸோ அந்த துகளற்ற வெள்ளை அணுக்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லிம்போசைட்டுக்கள், இன்னொன்று மோனோசைட்டுக்கள். அப்போ லிம்போசைட்டுக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து 1500லேருந்து 4000 வரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய எண்ணிக்கை இருக்குது. இது வந்து ரத்தத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 20லேருந்து 30% வந்து காணப்படும். மோனோசைட்டுகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 200லேருந்து 950 வரையும் இருக்கும். இதனுடைய சதவிகிதம் வந்து 2லேருந்து 7% வரையும் ரத்தத்தில் காணப்படும். அடுத்ததாக துகள் உள்ள வெள்ளை அணுக்களை பார்க்கும்பொழுது நியூட்ரோபில்கள் அப்படின்றது 2000லேருந்து 7000 வரையிலையும் எண்ணிக்கையில் காணப்படும். இதனுடைய விழுக்காடு வந்து 50லேருந்து 70% காணப்படும். பேசோஃபில்களை பொறுத்தவரையும் 50லேருந்து 100 எண்ணிக்கையில் காணப்படும். இது வந்து 1% குறைவாக காணப்படக்கூடியது. இயோசினோஃபில்களை பொறுத்தவரையும் 40லேருந்து 500 எண்ணிக்கையில் காணப்படக்கூடியது. இது வந்து 2லேருந்து 5% வந்து காணப்படும். இரத்த தட்டை அணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பிளேட்லெட்கள். ஸோ இவை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1,50,000லேருந்து 5 லட்சம் வரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காணப்படும். அடுத்ததாக நோய் தடைக்காப்பு மண்டலத்தினுடைய அந்த செல்கள் வந்து தண்டு செல்லிருந்து உருவாகிறதுன்னு சொல்லியிருக்கோம். பகுதி திறன் கொண்ட தண்டு செல்லிருந்து உருவாகுது அப்படின்றோம். அது எப்படியெல்லாம் பிரிவடைகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 2 வகையாக முதல்ல பிரிவடையும். ஒன்று வந்து தசை சார்ந்த செல்களின் ஆரம்ப நிலை, இன்னொன்று வந்து நிணநீரிய செல்கள் ஆரம்ப நிலை. அதில் தசை சார்ந்த செல்கள் ஆரம்ப நிலையும் 2 வகையாக பிரியுது. ஒரு வகை வந்து இரத்த சிவப்பணுக்களாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாகிறது. இன்னொரு வகை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 செல்களாக உருவாகுது. ஒன்று வந்து பேசோஃபில், ரெண்டாவது தட்டை அணுக்கள், மூணாவது இயோசினோஃபில்லாக மாறுது. அதே மாதிரி நிணநீரிய செல்களின் ஆரம்ப நிலை வந்து பி லிம்போசைட்டுகள், டி லிம்போசைட்டுகள் அப்படின்ட்டு ஒரு வகையாக மாறுது. இரண்டாவதாக துகள் சார்ந்த மோனோசைட்டுகளினுடைய ஆரம்ப நிலை எப்படி இருக்குது அப்படின்னா 3 செல்களாக பிரிவடைகிறது. ஒன்று நியூட்ரோபில், ரெண்டாவது மோனோசைட், மூணாவது டென்டிரைட்டிக் செல். ஸோ நம்ம போன பாடத்திலே பார்த்துருக்குறோம். மோனோசைட்டுகள் அப்படின்றது வந்து
மேக்ரோபேஜ்களாக மாறுகிறது. இப்போ நோய் தடைக்காப்பு மண்டலத்தில் காணப்படக்கூடிய இந்த இரத்த வெள்ளையணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள், இரத்த பிளேட்லெட்டுகளில் தடைக்காப்பு திறனில் ஈடுபடக்கூடியது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக லிம்போசைட்டுகள் மட்டும்தான் நோய் கிருமிகளை கண்டறிந்து அவற்றை அழிக்கக்கூடிய பணியில் ஈடுபடுது. மற்ற செல்கள், அதாவது இரத்த வெள்ளையணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இலக்கற்ற தடைக்காப்பு துலங்கல்களையோ அல்லது ஆன்டிஜென்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் கிருமிகளை பிடித்து அதை பதப்படுத்தி லிம்போசைட்டுகளுக்கு வழங்கக்கூடிய பணியிலையோ அல்லது செல் விழுங்குதல் பணியிலையோ ஈடுபடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம லிம்போசைட்டுகளினுடைய வகை என்ன, அது எங்கே உருவாகுது, அதனுடைய பணிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லிம்போசைட்டுகள் முன்னவே சொல்லியிருக்கோம், நம்ம 20லிருந்து 30% நம்மளுடைய ரத்தத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ லிம்போசைட்டுகள் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, நம்முடைய எலும்பு மஜ்ஜையிலிருந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ லிம்போசைட்டுகளினுடைய வகைகளை 2 வகைகளாக பார்த்துருக்கோம். ஒன்று பி லிம்போசைட், இன்னொன்று டி லிம்போசைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது பி லிம்போசைட் அப்படின்றது நம்முடைய எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தியாகி அங்கேயே முதிர்ச்சி அடைவதால் அதுக்கு பேர் பி லிம்போசைட். டி லிம்போசைட் அப்படின்றது எலும்பு மஜ்ஜையிலிருந்து உற்பத்தியாகி அது தைமஸ்க்கு அங்கே முதிர்ச்சி பெறுவதால் அதுக்கு பேர் டி லிம்போசைட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த செல்கள் நமக்கு பி லிம்போசைட், டி லிம்போசைட் அப்படின்ட்டு 2 வகையாக நம்ம பிரிக்குது அப்படின்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லிம்போசைட்டுகளினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நடுவில் ஒரு பெரிய உட்கரு இருக்கும். அதனுடைய சுற்றி பார்த்தோம் அப்படின்னா குறைவான அளவு சைட்டோபிளாசம் தான் காணப்படக்கூடியது. ஸோ இந்த லிம்போசைட்டுகளில் பி லிம்போசைட் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 செல்கள் பிரிவடையும். ஒன்று நினைவாற்றல் செல்கள் அப்படின்ட்டு பேர். ஸோ இது நம்ம உடல்லே தங்கி 2ஆம் முறை அதே நோய் கிருமி வரும்பொழுது அழிக்கக்கூடிய பணியில் ஈடுபடும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மா செல்களாக பிரிவடையும். அந்த பிளாஸ்மா செல்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஆன்டிபாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு பொருளை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் உற்பத்தி செய்கிறது. அதே மாதிரி டி லிம்போசைட்டுகளை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடியை உற்பத்தி பண்ணுவது கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணுது அப்படின்னா செல்கள் உற்பத்தி செஞ்சு அந்த செல்கள் மூலமாகவே என்ன பண்ணுது அப்படின்னா நோய் கிருமியை அழிக்குது. ஸோ இந்த டி லிம்போசைட்டுகளும் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று டி கொல்லி செல்கள், இன்னொன்று டி உதவி செய்யும் செல்கள் அப்படின்ட்டு நம்ம பிரிக்கலாம். அதில் டி கொல்லி செல்களினுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய உடல் முழுவதும் சுற்றி வரும் அந்த செல்கள். ஸோ அது அவ்வாறு சுற்றி வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய உடலில் ஏதாவது நோய் கிருமி தொற்று இருந்துச்சு ஒரு செல்களில் அப்படின்னாலோ, அல்லது புற்றுநோயால் ஒரு செல் பாதிக்கப்பட்டிருக்கு, அல்லது அந்த செல் ரொம்ப வயதாகிவிட்டது அப்படின்னாலோ அந்த செல்களை அழிக்கக்கூடிய பணி தான். அதனால தான் அதுக்கு பேர் டி கொல்லி செல்கள், அதாவது கில்லர் டி செல்ஸ் அப்படின்ட்டு பேர் உண்டு. இன்னொரு செல்களான டி உதவி செய்யும் செல்கள், அதுக்கு என்ன பணி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஆன்டிஜனை முன்னிலைப்படுத்தக்கூடிய செல்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஏற்கனவே மேக்ரோபேஜ்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அந்த மேக்ரோபேஜ்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆன்டிஜனை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிடித்து பதப்படுத்தி வச்சுருவோம். அப்போ இந்த டி உதவி செய்யும் செல்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கண்டறியும் பொழுது அவற்றை என்ன பண்ணுவோம் அப்படின்னா தன்னோட புறப்பரப்பில் காணப்படக்கூடிய புற ஏற்பிகள், இது டி செல்களினுடைய புறப்பரப்பில் காணப்படக்கூடிய ஒரு உணர்வு ஏற்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட இணைச்சிக்கும். அப்படி இணைக்கும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு சிக்னல் கிடச்சிடுது. ஸோ அந்த சிக்னலை வச்சு அது என்ன பண்ணுது அப்படின்னா பி செல்கள், அதாவது பி லிம்போசைட்டுகளை தூண்டி அதற்கு எதிரான எதிர்ப்பொருட்களை ரத்தத்தில் உற்பத்தி செய்ய வைத்து அதன் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா நோய் கிருமிகளை அழிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற வெள்ளையணுக்களினுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ரத்தத்தில் நியூட்ரோபில்கள் இருக்குது, பேசோஃபில்கள் இருக்குது, மோனோசைட் இருக்கு. இவை எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா செல் விழுங்குதல் மூலமாகவோ நோய் கிருமிகளை தாக்கி அழிக்கக்கூடிய செயலை செய்கிறது.